வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது அரசியல் ஜாதகங்கள் என்ற தலைப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதகத்தினை இன்றைய பதிவில் நாம் காண இருக்கிறோம். இதுவரையில் அதிமுக, திமுக கட்சி ஜாதகங்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதகத்தினைத்தான். பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதகத்தில் அபூர்வமான ஸ்ரீ சக்கர யோகம் இருக்கிறது. இந்த ஸ்ரீ சக்கர யோகமானது தனது ஓட்டத்தினை இப்போதைக்கு நிறுத்துவது மிக மிக கடினம். இந்த ஸ்ரீ சக்கர யோகத்தின் சுழற்சியானது இன்னும் பல ஆண்டு காலத்திற்கு நீடிக்கப் போகிறது. இது மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக புலப்படலாம், ஆனால் இதுதான் காலத்தின் கட்டாயம். ஸ்ரீ சக்கர யோகத்தின் வீரியத்தினை நிறுத்துவது மிக மிக கடினம். ஸ்ரீ சக்கர யோகத்தின் சுழற்சி நின்றுவிட்டால் மீண்டும் சுழல தாமதமாகும். அற்புதமான யோகமான ஸ்ரீ சக்கர யோகம் இயற்கையாகவே பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதகத்திற்கு கிடைத்துவிட்டது. வாருங்கள், பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதகத்தினை இப்பொழுது பார்வையிடுவோம். மிதுன லக்னத்தில் பிறப்பு, சிம்ம லக்னத்தில் ராகு, செவ்வாய், குரு, சனி, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் கேது, புதன், மீனத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன். ஜாதகத்தில் சொல்லிக் கொள்ளும்படியான மிகப்பெரிய யோகங்கள் எதுவும் இல்லை. ஆனாலும் மிதுன லக்னத்திற்கு 3, 10 அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஸ்ரீ நந்தி யோகத்தினை தருகிறது. இன்னும் சின்ன சின்ன யோகங்கள் இருந்த போதிலும் இந்த யோகங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு போதுமானதல்ல. அப்படி எப்படி மிகப்பெரிய வெற்றிகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து குவித்துக் கொண்டு வருகிறது? வாருங்கள், ஜாதகத்தில் காணப்படும் அபூர்வமான ஸ்ரீ சக்கர யோகத்தினை இப்பொழுது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதகத்தில் கட்சி பிறந்த மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதியானவர் புதன் கும்பத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். அதாவது லக்னத்திற்கு பாக்கியத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது சக்கரத்தின் ஆரம்பம் கும்பமாகிறது. கும்பத்தில் அமர்ந்த புதனுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் அமர்ந்த விருச்சிகத்திற்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய், குரு, ராகு, சனி ஆகிய 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சிம்மத்தில் அமர்ந்த குரு, ராகு, சனி, செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களுக்கு 10ஆம் இடத்தில் ரிஷபத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ரிஷபத்தில் அமர்ந்த சுக்கிரனுக்கு 10ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். இப்படியாக ஒரு சக்கர வடிவம் கிரகங்களுக்குள் ஏற்பட்டிருப்பதைத்தான் ஸ்ரீ சக்கர யோகம் என்கிறோம். இந்த அமைப்பில் சூரியன் சக்கர வடிவத்திற்கு வெளியே இருப்பதை அறிய முடிகிறது. ஆனாலும் சூரியன் குரு பரிவர்த்தனையில் ஸ்ரீ நந்தி யோகம் கிடைத்திருப்பதாலும் சூரியனுக்கு மொத்த யோக பலனும் செல்வதால் 10ஆம் இடமானது வலுப்பெற்றது. கூடுதலாக செவ்வாயின் பார்வை சூரியனுக்கு கிடைத்திருக்கிறது. எனவேதான் இந்த அபூர்வமான ஸ்ரீ சக்கர யோகமானது அசைக்க முடியாத சக்தியாக பாரதிய ஜனதா கட்சியினை உருவெடுத்து வர செய்கிறது. 1980 தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதகத்தில் சரியான துவக்கம் கிடைக்காமல் போனதால் ஸ்ரீ சக்கரமானது தனது வலிமையினை காட்டவில்லை. பாரதிய ஜனதா கட்சி புதன் திசை இருப்பில் தொடங்கியது என்றாலும் தொடர்ந்து வந்த கேது திசை ஸ்ரீ சக்கர யோகத்தின் முழுமையினை இவர்களுக்கு தரவில்லை. கேது திசைக்கு அடுத்த திசையான சுக்கிர திசையும் மிதுன லக்னத்திற்கு சுக்கிரன் 12இல் இருந்ததாலும் மிதுன லக்னத்தின் 10ஆம் இடத்திற்கு, அதாவது மீனத்திற்கு 3, 8 ஆகிய 2 வீடுகளுக்கு பாபியான சுக்கிரன் திசை என்பதால் அந்த சுக்கிர திசை 20 ஆண்டு காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான நன்மையினை பெரிய அளவில் செய்துவிட முடியவில்லை. ஆனால் பாருங்கள், 2012இல் சுக்கிரன் திசை முடிந்து சூரிய திசை துவக்கத்தில் 10ஆம் இடத்தில் இருந்த சூரியன் ஸ்ரீ சக்கர யோகத்தினை முழுமையாக கிரகித்துக் கொண்டு 10ஆம் இடத்தில் யோகத்தினை வெளிக்காட்டத் தொடங்கினார். இப்பொழுது ஸ்ரீ சக்கர யோகமானது முழு வீச்சில் சந்திர திசையில் உதவியால் சுழன்று கொண்டிருக்கிறது. ஸ்ரீ சக்கர யோகத்தின் பலன் 2028 சந்திர திசை முடியும் வரை நீடிக்கும் என்பதால் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றியினை எளிதாக பெற்றுவிடும்.
ஆனாலும் 2028க்கு பின் செவ்வாய் திசை ஆரம்பமாக போவதால் இந்திய நாட்டில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆட்சி பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்வதைத்தான் ஸ்ரீ சக்கரயோகம் சுட்டிக்காட்டுகிறது. மீண்டும் சொல்கிறேன், இது மிகைப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல. பாரதிய ஜனதா கட்சியின் ஜாதகத்தில் காணப்படும் ஸ்ரீ சக்கரயோகமானது சுழற்சியினை இப்பொழுதைக்கு நிறுத்தப் போவதில்லை. செவ்வாய் திசையில், அதாவது 2028க்கு பின் இன்னும் வேகம் அதிகரிக்கும். எனவே இப்போது நடக்க இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பாரதிய ஜனதா கட்சி எளிதாக பெற்றுவிடும். சுக்கிரன் சந்திரன் சமசப்தம பார்வை இருப்பதால் தெற்கு பகுதியில் கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகியிருக்கிறது. இப்பொழுது நடக்கும் சந்திரன் சனி புத்தியில் மேற்கு பகுதி அதிக எண்ணிக்கையில் வெற்றிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கும் இடங்களை எளிதாக வெற்றினை பெற்றுவிடும். கிரகங்களின் உதவிகள் தொடர்ந்து அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. நாம் அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் ஜாதகத்தினை ஆராய்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.